தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவர செய்து அற்புத விதமாய் நடத்துகிற ஒரு அன்பு தகப்பன். யோசித்து பாருங்க, நம்மளோட சிறு வயது தொடங்கி இந்நாள் வரைக்கும் நம்ம தலை விழாதபடிக்கு நம்மை தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட அன்பு தேவனை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக தேவனை இந்த நாளில நன்றியோடு நினைப்பது நமக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற காரியமும் வேதத்திலிருந்து தகப்பன்மார்களை குறித்து. தகப்பன்மார், இந்த ரோல் ஆஃப் ஃபாதர்ஸோடைய இந்த உலக பிரகாரமாக நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். ஃபாதர்ஸோட ரோல் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தானே மெயினா. ஏன்னா நம்ம இன்னொரு தலைமுறையை நம்ம என்ன செய்யறோம், உருவாக்குகிறோம். இன்னொரு தலைமுறையை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய கடமையை, பொறுப்பை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அததான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க நம்ம கையில கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற சொத்து. அவங்கள நாம எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. தீவிரவாதிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் 2011 நினைக்கிறேன், ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய பாம்பு பிளாஸ்டிங் நடந்துச்சு. சர்ச்சில் ஈஸ்டர் பண்டிகை என்று நடந்தது. அதுல பேக்கை மாட்டிட்டு உள்ள போன பையனுடைய வயசு மேக்சிமம் 21 தான் இருக்கும். இந்த 21 வயசுல தான் உயிரையும் துச்சமென மதித்து கணக்கற்ற வேரை கொல்ல துடிக்கிற இருதயம் இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி வந்துச்சு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அந்த பையன் எப்படியாய் அவனை மைண்ட் வாஷ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவன் கேட்கிற, பழகுற, பார்க்கிற எல்லா காரியங்களும் வெறுப்பான காரியங்கள். அவனை ஜனங்களை குறித்து, கிறிஸ்தவர்களை குறித்து, மற்ற ஜனங்களை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தும் போதெல்லாம் வெறுப்பை விதைத்து விதைத்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு இருதயம் இருந்தாதான் அவன் அவ்வளவு துணிகரமா உள்ள போய் ஓடி ஆடிக்கொண்டிருந்த சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்காம அந்த பாம்பை இயக்கி வெடிக்க செய்தான். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் எல்லாம் ஒட்டைஞ்சு போச்சு இல்லையா? ஆனா இன்னைக்கு பிரக்கியானந்தா அப்படின்னு ஒரு பையன் வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆயிருக்கிறான் 19 வயசுல. இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா அவங்க தாய் தகப்பன் அவனை அப்படியே உருவாக்கி இருக்காங்க. அவனை சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. You are not an ordinary human being. You are something else. You have something extraordinary in you. உன்னுடைய இருதயத்துல உனக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய ஞானம் அதீதமானது. நீ அதை பயன்படுத்து என்று சொல்லி அவனை ஊக்குவித்து, அவனை பழக்குவித்து இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செஸ் சாம்பியனா அவன் உருவாயிருக்கிறான்னா அதுக்கு காரணம் யாரு? அதே தாய் தகப்பன் தான். இப்ப பாருங்க, ஒரு பிள்ளையை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு எப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 22:6 எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. நாம் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் எல்லாம் என்ன? நம்முடைய பரம தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் வளர வேண்டும். அதே வண்ணமாக அவர் நமக்கு தயவாய் கொடுக்கிற பிள்ளை வரங்களை அவருக்கேற்ற சிற்றையிலே நடத்த வேண்டும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஒரு நாளும் விட்டு வழி விலகி போய்விடவே கூடாது. நம்ம அப்படி வழி விலகி போயிட்டோம்னா யூ ஆர் ஸ்பாயிலிங் த ஜெனரேஷன். ஒரு பிள்ளைய வீணாக்குறதுனால ஒரு ஜெனரேஷன் என்ன ஆகுது? அங்க வீணா போகுது. நீதிமொழிகள் 22:15 சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லி. அப்ப பிள்ளைய நாம் அடித்து வளர்க்கலாமா, கண்டித்து வளர்க்கலாமா என்று சொல்லி பார்த்தால், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து.
அப்போ ஒரு ஒரு பிள்ளைய எடுத்த உடனே நாம் போய் அவனை அட்டாக் பண்றதற்காக இல்லை. இன்னைக்கு நேற்று ஆபிரகாம் அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாங்க, பாஸ்டர் ஆபிரகாம். பிள்ளைங்கள்ட்ட நம்ம அணுக வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்கு. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், வந்த உடனே அவனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு இருக்கு. ஏய் ஹோம்ஒர்க் எழுது, ஏய் சாப்பிடு, ஏய் தூங்கு, இப்படிதான் நம்ம பிள்ளைல மிரட்டிட்டு இருக்குமே தவிர அந்த பிள்ளையினுடைய நெஞ்சில அன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு காலம் யோசித்து பார்க்கறதே இல்லை. அவனை அழைத்து, என்னப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல என்னடா நடந்தது, என்னம்மா படிச்ச, இன்னைக்கு என்னடா நல்ல காரியங்களை கற்றுக்கொண்ட, இன்னைக்கு வேற ஏதாவது தகாத காரியங்கள் ஏதாவது நடந்துச்சா, அதை எப்படி ஹேண்டில் பண்ண, சரிம்மா இன்னைக்கு வந்துட்ட, கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகு, சாப்பிடு, எப்படா உன் ஹோம்ஒர்க் நீ எழுத போற, நீ உன்னோட டைம் யூஸ் பண்ணிக்க, எவ்வளவு நேரம் நீ டிவி பார்க்க போற, எவ்வளவு நேரம் நீ ஃபோன் பார்க்க போற, ஒரு டைம் செட் பண்ணிக்கோ, உனக்கு நீயே ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிக்கோ, நீ எப்போ ஹோம்ஒர்க் எழுத போறேன்னு சொல்லி அவனுடைய கரத்துல நம்ம பொறுப்பை கொடுத்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள், என் தகப்பனுக்கோ இல்லை என் தாய்க்கோ நான் இந்த உத்தரவாதத்தை அளித்திருக்கிறேன், அம்மா நான் 1 மணி நேரம் டிவி பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் படிக்க போறேன், அப்போ அந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நம்ம தன்னால் என்ன செய்யறோம், வளர்க்க ஆரம்பிக்கிறோம். we are not going to direct all the day. அவனை இல்ல அந்த பெண்ணை அவளுடைய இஷ்டத்திற்கு நம்ம வளர்க்க வேண்டாம். அதான் பிள்ளையாண்டவனே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. இப்ப பிள்ளையினுடைய இருதயத்துல மதியினம் முட்டி இருக்குமா? நிச்சயம் இருக்கும். அப்ப அதை எப்படி மாற்றுவது? தண்டனை என்னும் பிரம்பு. முதலாவது நாம கிளியரா சொல்லணும், அடிக்கிறது தாறுமாறா போட்டு அடிக்க கூடாது. நானா சில நேரங்கள்ல என் பிள்ளைங்களை அடிக்கும் போது கோவம் வந்து சொல்லி சொல்லி பார்ப்பேன், கேட்கலன்னா அது அப்புறம் அடி டமால் டிம்மல் தான் வரும். அந்த மாதிரி நாம செய்யாம நம்ம என்ன செய்யணும், அடிக்கிறதுல கூட ஒரு கண்ணியத்தை காப்பாற்றணும். பிள்ளைங்களை வெறி கொண்டு அடிக்க கூடாது. என்னை கோவப்படுத்திட்டான், நான் சொன்னதை கேட்கல, அதனால நான் உன்னை அடிச்சு நான் உன்னை காயப்படுத்த போறேன் அப்படிங்கிற வெறி கொண்டு அவனை அடிக்காதபடிக்கு அவனை தண்டிக்கும் போது அதை அவன் உணரத்தக்கதாக நாம் என்ன செய்யணும், தண்டிக்கணும். ஐயோ நான் இன்னும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால எங்க அப்பா இல்லை எங்க அம்மா என்ன தண்டிச்சுட்டாங்க அப்படிங்கிற உணர்வை பிள்ளைகள் என்ற இருதயத்தில் நம்ம ஊட்ட வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதையை, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம ரொம்ப ஞானமா நடந்து கொள்ள வேண்டும். அதான் மனவச்சம் நான் தேவனிடத்துல கேட்டான், இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி. ஆனா அவன் வளர்த்தானா? வளர்க்கல, தவறிட்டான். தேவனிடத்துல இருந்து ஞானத்தை கேட்டான், ஆனா சிம்சோனை எப்படி வழி நடத்தணுங்கிறத அவன் மறந்துச்சான், விட்டுட்டான். அவனுடைய இஷ்டத்திற்கு அவன் ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறான், யாருக்கும் அடங்காத கட்டுக்கடங்காத காளையா சுற்றி திரிகிறான். அவனை பார்த்தால் பெற்றோருக்கு பயம், அவனை விட்டுட்டாங்க அவன் இஷ்டத்திற்கு. அதனாலதான் அவன் தேவ சித்தத்திலிருந்து விலகி அழிவை நோக்கி ஓடி போனான். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியுமா? ஆண்டவன் நம்முடைய கரத்துல மிக பெரிய விலை உயர்ந்த முத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. அந்த முத்துக்களை தீட்டி பட்டை தீட்டி பளபளக்க செய்வதும் அல்லது அதை அப்படியே குப்பையில எரிந்து விடுவது நம்முடைய கருத்துல தான் இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப கவனமா பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளுடைய இருதயத்துல மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனை என்னும் பிரம்பினால் அதை அகற்று. ஒரு முறை ஒரு பையன், அவங்க அப்பா ரொம்ப கடினமா நடத்துனாங்க அவனை. ஏய் படிச்சாடா, தூங்குனியாடா, அங்க போனியா இங்க போனியா, விளையாட போயிட்டு இவ்வளவு லேட்டா வார, குளிக்கிறது இல்லை ஒழுங்கா இப்படின்னு சொல்லி பயங்கரமா கண்டிச்சு வளர்த்து ஒரு நாள் அவனுக்கு சகிக்க முடியல. எப்ப பாரு எங்க அப்பா அடிச்சுட்டே இருக்காரு, எப்ப பாரு என்னை திட்டிகிட்டே இருக்கிறார், எப்ப பாரு என்னை தண்ட சோறுன்னு திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாள் என்ன செஞ்சான், வெறுத்து போய் அப்பா தூங்கும் போது அப்பாவுடைய பாக்கெட்ல இருந்து பைசா எடுத்துட்டு பஸ் ஏறி போயிட்டான் திருப்பூரை பார்க்க. திருப்பூர் பனியன் கம்பெனியில போய் ஒரு பனியன் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துட்டான். அங்கதான் பிள்ளைகளுடைய எந்த பிள்ளை வந்தாலும் வேலைக்கு சேர்த்துருவாங்க திருப்பூர்ல. எங்க பெரியம்மா பையனே ஒருத்தர் அந்த மாதிரி ஓடி போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அது மாதிரி அவன் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மிக கடினமான ஒரு காலகட்டம், பயங்கரமா வேலை செய்ய வேண்டியிருக்கு, ஆனா நல்ல சாப்பாடு கிடைக்கல, நல்லா தூங்குறதுக்கு இடம் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன் வீட்டினுடைய ஞாபகம் வருது, என் அம்மா எனக்கு எவ்வளவு அழகா சாப்பாடு போடுவாங்க, எவ்வளவு சுவையா இருக்கும், எங்க வீட்டுல நான் எவ்வளவு அழகா படுத்து தூங்குவேன், கால் மேல கால் போட்டு டிவி பார்ப்பேன், என்னை கேட்க மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள வந்து நான் சிக்கிட்டேனேன்னு சொல்லி அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான், தவிக்க ஆரம்பிக்கிறான். தாய் தகப்பனுடைய ஞாபகம் அவனுக்கு வருது. உடனே ஒரு கடுதாசி எழுதுறான், அப்பா நான் வீட்டுக்கு வர விரும்புறேன்,
நீங்க என்னை ஏத்துக்கீங்களான்னு எனக்கு தெரியல, என்னை ஏத்துக்கிறதா இருந்தா ஒரு அடையாளத்தை எனக்கு வைப்பீங்களான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு முன்னால ஒரு மரம் இருக்குல்லப்பா, அதுல ஒரு கம்புல என்ன செய்யுங்க, ஒரு கொடியை கட்டி வச்சிருங்க, வெள்ளை கொடியை. அதை பார்த்து நீங்க என் மேல கோவமா இல்லைன்னு சொல்லி நான் பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்றான். அந்த நாளும் வந்துச்சு. மெதுவா அந்த பையன் பஸ்ல ஏறுறான், வீட்டு பக்கம் வாரான். பஸ் வீட்டை கடக்கிறதுக்காக பக்கத்துல வருது. தூரத்துல இருந்து அந்த மரத்தையே உத்து பார்க்கறான் ஆசையா. எங்க அப்பா கொடி கட்டியிருப்பாங்களா இல்லையா, என்ன சேர்த்துக்குவாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கொடி அங்க இல்லை மரத்துல. இவனுடைய இருதயெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஐயோ அவ்வளவுதான், இனிமே நமக்கு இந்த குடும்பத்துக்கு இனி உறவு கிடையாது, என்ன இந்த வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவன் பயந்து கண்ணீரோடு அப்படி பஸ் முன்னால வரும்போது அவன் வீட்டை பார்க்கறான். வீடு நிறைய கொடி, வீடு முழுவதும் கொடி. அந்த தகப்பனும் தாயும் வெளியே நின்று அந்த பையனை ஓடோடி வந்து அரவணைத்து என் அன்பு மகனே என்று சொல்லி கட்டி தழுவி கொண்டாங்க. அதுதான் பெற்ற தாயினுடைய தகப்பனுடைய இருதயம். பிள்ளையின் இருதயத்துல மதியனை ஒட்டி இருக்குங்க. தண்டனைங்கிற பெரம்புல நம்ம அதை அகற்றணும். ஆனா பிள்ளைகளை ஒருபோது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது, அவங்களை கைவிட்டக்கூடாது. நீ நாசமா போயிடுவடா, நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்டடா, நீங்க சொல்லி சொல்லி அவனை வளர்க்க வளர்க்க அவனுடைய மைண்ட்ல அந்த காரியம் தான் ஏறி ஏறி கடைசியில அவன் நாசமா தான் போவான். ஒரு நாளத்துல என் வீட்லயும் என்னை யாரும் விரும்புறதில்லை, வெளியிலேயாவது யாராவது என்னை விரும்புறாங்களான்னு பார்ப்பேன்னு சொல்லி தன்னை விரும்புகிற ஒருவேளை ஒரு கெட்ட கூட்டங்களோடு நான் அப்படிதான் போய் மாட்டினேன், அப்படிதான் ரவுடி கும்பல்கள்ல போய் நான் மாட்டினேன், அப்படிதான் குடிகாரங்கள் பக்கம் மத்தியில போய் நான் மாட்டினேன். அவங்க இடத்துல எனக்கு கிடைச்ச சந்தோஷம் எனக்கு வீட்டுல கிடைக்கல, அவங்ககிட்ட கிடைச்ச அன்பு எனக்கு வீட்டுல கிடைக்கல. அதுக்காக நான் ஓடி ஓடி அவங்களை எப்படியா சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அவங்கள யாராவது முறைச்சா நான் தான் முதல்ல போய் அடிப்பேன். அவங்க ஒரு பாட்டில் எடுத்தா நான் தான் கடகடன்னு குடிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வேண்டியவனா நெருங்கினவனா இருக்கணும்னு சொல்லி நம்ம எந்த இடத்துல நமக்கு அன்பு தவறுதோ நம்ம அந்த அன்பை அடுத்த இடத்துல ஓடி தேடி விட ஆரம்பிச்சிருவோம். பிரியமானவர்களே, அதான் நாம போன வழிகளை இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பெற்றோர்கள் நம்மை நடத்தும் போது, கடினமாய் நடத்தும் போது நம்ம எவ்வளவாய் அழுதோம், தவித்தோம். எப்ப பாரு எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு, என்ன வெறுக்கிறாரு. அந்த பிள்ளைகளுடைய இருதயம் அப்படித்தானே இருக்கும். நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. நம்மளுடைய வெறியை எப்படியாவது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட தீர்த்துடணும்னு சொல்லி போட்டு மாடு மாடி அடிச்சிடுறது. சில நேரங்கள்ல நானும் சில நேரம் அடிச்சுட்டு உட்கார்ந்து அப்படி போய் ஓரமா உட்கார்ந்து அழுவேன். அப்புறம் என் பிள்ளைங்க வந்து அப்பா சாரின்னு சொல்லி வந்து கட்டி பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நான் அந்த செஞ்ச தவற நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுவேன். நீ யாரடா அடிச்ச? ஓ சொந்த ரத்தம், உன்னுடைய நீ பெற்று வளர்த்த பிள்ளைய இப்படி போட்டு அடிச்சிட்டியே அப்படிங்கிற என்ன நானே கடிந்து கொள்ளுவேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது அவசியமா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. நல்ல தகப்பன் தன் குடும்பத்துல தன்னுடைய ஆசை பாசம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு தன் குடும்பத்திற்காக உழைக்கிறான், தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறான். நீங்களும் நானும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். அல்லேலூயா. அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்துல ஞானம் உள்ளதா இருந்தா பெற்றோருடைய இருதயம் மகிழுமா? உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை ஒரு ஸ்கூலுக்கு போறான், ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து வீட்டுக்கு வாரான், அந்த கிளாஸ்லயே ஒரு பெஸ்ட் மார்க் அவன் எடுத்து வரும் பொழுது பெற்றோருக்கு வருகிற ஒரு பெருமை இருக்குது பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். எதையோ கட்டி இழுத்தது மாதிரி, இமயமலையே கட்டி தூக்கிட்ட மாதிரி நமக்கு வர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த சந்தோஷத்திற்கு ஈக்குவலா இந்த உலகத்துல என்ன நமக்கு அடைந்துட முடியும் பிரியமானவர்களே? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்லி 16-17 இப்படியாய் சொல்லுகிறது, உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் என்று சொல்லி, உன் மனதை பாவியில் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்க வேண்டியது அவசியம். இதை சொல்லி 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 வளர்க்கணும். நீதிமொழிகளை எழுதுற சாலமோன் நீதியாய் நடக்கல, அவன் 10,000க்கும் மேற்பட்ட நீதிமொழிகளை எழுதினான்.
ஆனா இங்க பைபிள்ல நம்ம பார்க்கிறது 31 அதிகாரங்கள் தான். சாலமோன் he failed his life. அவன் தன் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்த ஒரு மனிதனாய் அவன் மாறி போனான். சாலமோனுடைய வாழ்க்கைய நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியா சொல்லுது, எடுத்து வாசிங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானாம். ஏன்? அவனுக்கு என்ன ஆசை? எது மேல ஆசை? தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அதீத ஞானம், உலக தேசாதிபதிகள் எல்லாம் ஓடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஞானம். இப்படி ஞானம் இருந்த ஒரு மனிதன் உலகத்துல உண்டா? அவனை நான் போய் பார்க்கட்டும் என்று சொல்லி ராஜாக்களும் ராஜாத்திகளும் அவனை தேடி வந்து நலம் விசாரித்து, இந்த ஞானம் எங்கிருந்தடா உனக்கு வந்தது என்று சொல்லி அவனை எல்லாரும் வாழ்த்தி போன ஒரு காரியம். ஆனா அவனுடைய இருதயம் எதில் சார்ந்திருந்தது? பெண்களை சார்ந்தது. தன்னுடைய சுய இச்சைக்கு அவன் வழி கொடுத்து அவன் வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே நடந்த காரியம் என்ன? 3வது வசனம் சொல்லுது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மலையாட்டிகளும் 300 மறுமடையாட்டிகளும் இருந்தார்களா? அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவிலக போக பண்ணினார்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு தகப்பனுடைய ரோலை எடுத்திருக்கிற நாம நம்முடைய இலக்கை நோக்கி சரியாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து அதிக கவலைப்படுகிற நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை குறித்து என்றாவது கவலைப்பட்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அவனுக்கு அழகான பெண்களை கண்டால் ஆசை. அவன் ராஜா என்கின்ற ஒரு கர்வத்தோடு 700 மனைவிகளை கட்டினான். நாம ஒன்ன வச்சுட்டே சமாளிக்க முடியல, இவன் 700 வச்சு எப்படி சமாளிச்சான்னு எனக்கு தெரியல. உண்மையில அவன் உயிரோடு இருந்தானா நான் போய் அவனுடைய காலடியில உட்கார்ந்து கதையா கேட்பேன். நமக்கு ஒன்ன வச்சுட்டே சமாளிக்க முடியல. 700 மனைவி 300 மறுமனையாட்டிகளை வச்சிருந்தானா, 1000 பெண்களோடு வாழ்ந்த ஒரு அனுபவம் பாருங்க. எப்படி இது சாத்தியம்? அவனுக்கு ஆசை இல்லது, பேராசை. தாவீது ஆசைப்பட்டான். ஒரு பெண்ணை பால்கனியில உலாவி கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணை பார்க்கிறான், உரியாவின் மனைவியை பார்க்கிறான். பார்த்த உடனே இச்சை கொள்கிறான், அவளை கூப்பிட்டு அவளோடு சயனிக்கிறான். அதன் மூலியமா ஒரு பாவத்துல அவன் விழுறான். நாத்தான்வேல் வருகிறாரு, நீ கேட்ட ஆண்டவரை அவனை கொடுத்திருப்பாருடா, நீ எதுக்கு அடுத்தவன் மனைவி போய் இச்சைக்கிற என்று சொல்லி அவனை கண்டிக்கிறாரு. கண்டிச்ச உடனே அவனை தண்டிக்கிறாரு. தண்டித்த உடனே அவன் ரெட்டுடுத்தி சாம்பலில கிடந்து மனம் திரும்புகிறான். ஆனா தேவன் பல முறை எச்சரித்தும் சாலமோன் மனம் திரும்பல. நீங்க தொடர்ந்து அதை வாசிங்கள. 4வது வசனத்தை, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய தேவனை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமா இருக்கல. 5வது வசனம் சொல்லுது, சாலமோன் சீதோனிய தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோவையும் பின்பற்றினானா. பாருங்க, பரிசுத்தமான தேவனை விட்டு பாலான வழிகளை தெரிந்து கொண்டான். அருவருப்பான சிலைகளை, அருவருப்பான காரியங்களை பின்பற்றுகிற ஒரு மகனாய் மாறி போனான். இவனுடைய நீதிமொழிகள் தான் நாம இன்னைக்கு பைபிளை வாசிச்சுட்டு இருக்கோம். 10,000க்கும் மேற்பட்ட நீதிமொழிகளை எழுதுற மனிதனால நீதியாய் நடக்க முடியல. யோசிச்சு பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கிறதா? இவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் எப்படியாய் வளருவாங்க? தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியா இல்லாம தன் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளரணும்னு சொன்னா அது எப்படி வளருங்க? யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காய் நம்மளுடைய இருதயம் சீரா இருக்க வேண்டியது அவசியம். நேற்று கூட அங்க WCF சாட்சி ஒவ்வொருத்தரும் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, பிள்ளைகளுக்காக நீங்க
எழுந்தது. அது என்ன ராஜா சொன்னாங்க? பிள்ளைகளுக்காக எடுத்த ரிஸ்க். நீங்க எடுத்த ரிஸ்க். நான் சொன்னேன், நான் கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு எல்லா தீய பழக்கமும் இருந்துச்சு. நான் ஒரு முறை என் மனைவி சவுதிக்கு வந்துட்டாங்க. நாங்க ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறோம். நான் அவளிடத்துல சொல்லிட்டு நான் போய் பசங்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பசங்க ரூமுக்கு போய் நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு வாயில பாக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு. உள்ள வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டு புது பொண்டாட்டி பாருங்க, திட்டல, சண்டை போடல. ஏன்னா புது பொண்டாட்டி. அப்போ ஓன்னு உட்காந்து அழுதா. எதுக்கு அழுற? நீங்க ஸ்மோக் பண்ணீங்களான்னு கேட்டா. நான் சொன்னேன், இல்லையே. இல்ல, ஸ்மெல் வருது, பொய் சொல்லாதீங்க, ஸ்மோக் பண்ணீங்களா? அப்புறம் கடைசியில் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இனிமேல் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ஆனால் என்னால் அதை விட முடியல. நான் தொடர்ந்து அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரியாக ஒரு 3 மாதத்துல அவ கர்ப்பம் தரித்தால். எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிடுச்சு அவளுக்கு. அந்த டியூப்ல பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷி வாஸ் இன் வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். மரணத்தின் விளிம்பு வரை போய் உயிர் தப்பி வந்தாள். அதன் பின்பாய் ஒரு 4-5 மாதத்துல ஹேனா அவளுடைய கருவுல தேவ கிருபையால் உருவானா. எப்போ அவ கருவுல வந்துட்டான்னு கேள்விப்பட்டனோ அன்னைக்கு என்ன அறியாம, இதெல்லாம் நான் எதுக்கு இந்த பழக்கத்தை பழகிறேன்? இது என் பிள்ளை நாளைக்கு எங்க அப்பா ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்கன்னு சொன்னா என் பிள்ளை யார் மதிப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி நான் நைட் டியூட்டில அந்த மொத்த சிகரெட் பாக்கெட்டை கசக்கி அப்படி குப்பைக்கு எரிஞ்சேன். எங்க இருந்து எனக்கு அந்த பலன் வந்ததோ தெரியாதுங்க. அன்னையில இருந்து அதை தொட்டு கூட பார்க்கல இன்னை வரைக்கும். எப்படி இந்த பலன் வந்தது? பிள்ளை என்ன நம்பி ஆண்டவர் பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு. என்ன நம்பி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைக்கு நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். என் பிள்ளையின் இருதயம் அழக்கூடிய ஒரு தகப்பனாய் நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ண அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளிவர ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? என் பிள்ளைக்காக நான் எண்ணத்தை திறந்து இருக்கிறேன், என்ன கிவ் அப் பண்ணி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 9வது வசனத்துல, அந்நிய தேவர்களை பின்பற்றின இவனால என்ன வந்துச்சு? ஆகியால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி போனான். அவன் அடங்கல. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை வான் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் என்ன செய்யல? மனம் திரும்பல. நடந்தது என்ன தெரியுமா? 11வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போனபடியால், இந்த காரியத்தை நீ செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுக்க போறேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் அதை நான் உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன். பாருங்க, ஒரு தகப்பனாகிய தாவீதினால சாலமோனுடைய ஆசீர்வாதம் அவன் கைவிட்டு எடுபடாமல் அது தொடருகிறது. ஆண்டவர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை சாலமோனுக்காக நினைவு கூறுகிறார். என் பையன், என் நெஞ்சுக்கு நீதியாய் நடந்த மகனை, நான் பண்ண அந்த ப்ராமிஸ இவன் செஞ்ச அநீதியால நான் உடைக்க விரும்பல. அதனால நான் அதை உன் கையில இருந்து எடுக்க மாட்டேன். நீ செஞ்ச பாவம் உன் பிள்ளையை பற்றும் என்று சொல்லி உன் பிள்ளையின் கையிலிருந்து ராஜ்யபாரத்தை நான் எடுத்து போடுவேன், பிடுங்கி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. ஒரு தகப்பனால ஒருவனுக்கு ஆசீர்வாதம் வருது, சாலமோனால அவன் பிள்ளைக்கு சாபம் வருகிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாம எந்த வழியில நடந்து கொண்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு தகப்பனாய், தேவனிடத்திலிருந்து ஒரு உடன்படிக்கையை வாங்கி கொடுக்கிற ஒரு தகப்பனாய் நம்ம வாழுகிறோமா? இல்ல சாலமோனை போல நம்முடைய இருதயத்தை பின்பற்றி நாம சுய இஷ்டத்திற்கு
ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வாங்கி கொடுத்திருக்கிறோமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்த பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கையிலிருந்து நாம தப்பிக்கொள்ளவே முடியாது. ஒரு முறை டிஜிஎஸ்ஐ அப்படி சொன்னாங்க. நான் ஒரு 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 பெண், அவளுக்கு கை காலெல்லாம் இழுத்து போய் இருக்குது. அவள் மீது கை வைத்து ஜெபிக்கும்படியா பேரண்ட்ஸ் கொண்டு வராங்க. இவர் கையை வைக்கும்போது தேவன் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உன் கையை ஏடு, அந்த குடும்பத்தின் மீது என் சாபம் இறங்கி இருக்கிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் அவர்களை விசாரிப்பேன், உன் கையை நீ ஏடுன்னு சொல்லி அவருக்கு சொன்னாரா? பரிதாபம், பரிதாபம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட நிலைமை ஒரு குடும்பத்திற்கு வருவது, இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நான் என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பெண்ணின் சாபத்தால, அவள் கிடைத்த சாபத்தினால தன் கணவனை ஒழுங்கா கவனிக்காம தேவனை விட்டு வழி விலகி வேற தெய்வத்தை சிலைகளை பின்பற்றின ஒரு காரணத்துக்காக எங்க அண்ணன் ஒருத்தன் இறந்தான். கேன்சர் வந்து இறந்தான். அவனுடைய பையன் சற்று கொஞ்ச நாள்லயே அந்த அந்த பெண்ணும் இறந்து போனா. கை காலெல்லாம் குஷ்டரோகம் வந்த மாதிரி புழு புழுத்து இறந்து போனா. சற்று கொஞ்ச நாள்ல அவனுடைய பையன் ரவுடிசம் பண்ணி பெண்களோடு விபச்சாரம் செய்து சுற்றி திரிந்த ஒரு பையன் பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போடும்போது தீ பிடிச்சி திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் இருந்து அந்த இடத்துல இறந்து போனான். அவன் சாகும்போது தன் பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அவன் இறந்ததுனால அவனுடைய கடைசி தம்பி இன்னும் உயிரோடு இருக்கிறான். தேவனுடைய கோபாக்கனை ஒரு குடும்பத்தின் மீது இறங்கிச்சுன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறாராம். அப்போ நாம மிக கவனமா இருக்கணும். கிங் சாலமன் இஸ் a central biblical figure who according to the Hebrew Bible அவன்தான் he is a center biblical man. ஆனா அவன் தன் பரிசுத்தத்தை இழந்து போனான். தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். எருசலேம் முதலாய் தேவாலயத்தை கட்டினான். தேவனால் தன் தந்தை தாவீதுக்கு கொடுத்த வாக்கின்படியே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவருக்கென்று முதல் எருசலேம்ல ஆலயத்தை கட்டி எழுப்பினவன். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை தோல்வியில முடிந்தது. பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-10 இப்படியா சொல்லுகிறது, நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமான ஒரு வாழ்க்கை. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி நோவாவிடமிருந்து நாம் கற்றுக் கொடுக்க முடியும். நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால வரப்போகிற மிகப்பெரிய அழிவுக்கு தேவன் அவன் குடும்பத்தை தப்புவிக்கிறார். அவனுக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களை அவன் அழகா வளர்த்ததுனால சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரர்களை அவன் பெற்றிருந்தான். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவனை ஒரு ஆர்க்க கட்ட சொல்றாரு. பூமியில் உள்ள எல்லா சகலமும் ஆண்டு போகும். 18வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, 6:18, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள் சொல்லி ஆண்டவர் கிருபை செய்கிறார். நோவா தேவனுக்கு பிரியமான மனிதனாய் நீதி உள்ளவனாய் நடந்ததுனால அவனும் அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவர்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா? ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை, தேவனோடு கூட ஒரு நடக்கிற ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கணும். லேட்டா நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தானா. நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ததுனாலதான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுது, யாக்கோபன் தன் தகப்பனாகிய ஈசாக்கு நண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபுடைய சத்தம், ஆனா அவனுடைய கைகளில ரோமம் இருக்கிறதுனால அவன் ஏசா என்று தெரியாம அவன் செய்த தவறுனால ஏசா யாக்கோபை கொலை செய்யறதுக்கு துணிஞ்சான்.
பிள்ளைகளுக்குள்ள நாம பிரிவினைகளை உண்டாக்க கூடாது. ஞானமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கிற ஆசீர்வாதம் கூட அவர்களுக்கு சரி பங்கா கொடுக்கணும். அது எதா இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, பண்டமா இருந்தாலும் சரி, சரி பாதியா கொடுக்கணும். எங்க பெரியம்மா பையன் ஒருத்தர் இருக்கிறான், எங்க அண்ணன் சாமுவேல். அவன் எங்க பெரியம்மா ஏதாவது பண்டம் இல்லை, எங்க அப்பா ஏதாவது பண்டம் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா, அந்த பண்டம் மற்றவங்களுக்கு ஒரு பங்கு கூட கிடைக்காது, ஆனா அவனுக்கு 3 பங்கு கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் அந்த வீட்டுல. அவன் எல்லார் கையில இருந்து பிடிங்கிட்டு அவன் சாப்பிடுவான். அவனுக்கு அவங்கள சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க கையில இருந்து பிடிங்கிச்சுமா. அப்படிப்பட்ட ஒரு காரியம். வீட்டுல நாம செய்ய வேண்டிய காரியத்தை கவனமா செய்யணும். பிள்ளைகளுக்கு பகிர்ந்து அளிக்கணும். ஈக்குவலிட்டி. இந்த ஈக்குவலிட்டி நம்ம காட்டாம ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைய ஒரு மாதிரி நீங்க நடத்துனீங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள நீங்க பகையை உண்டு பண்றீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஈசாக்கு தன் வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு. அவன் கண் குருடாய் போச்சு, தெரியாம தான் செஞ்சான். ஆனா he has a hint. அவனுக்கு தெரியுது, யாக்கோபுடைய சத்தம் கிளியரா கேக்குது. ஆனா ரோமம் இருக்கிறதுனால என்ன செஞ்சுட்டான்? எல்லா ஆசீர்வாதத்தையும் தூக்கி கொடுத்துட்டான். பாருங்க, இதனால ஏசா அவனை கொலை செய்ய வகை தேடி சுற்றி திரிந்தானா. எத்தனை வருஷம் பகை அவங்களுக்குள்ள சுற்றி திரிந்ததுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். என்னாகமம் 14வது அதிகாரம் 30வது வசனம் அப்படியா சொல்லுகிறது, எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாயும் தவிர மற்றவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ள என்ன செய்யல? பிரவேசிக்கல. எதனால? முறுமுறுப்பு. பிதாக்கள் முறுமுறுத்து தேவனை விட்டு வழி விலகி போனதுனால, தேவனை வெறுத்து பேசினதுனால அவங்க சாபத்துல விழுந்தாங்க. அதனால அங்க நடந்தது என்ன? எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாயை தவிர அங்க என்ன செய்யல? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்கல. சரி, இப்ப நம்ம வேகமா ஒரு 7 காரியத்தை குறித்து பார்க்க போறோம். The 7 quality of the biblical father. ஃபர்ஸ்ட், ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்கணுமா? எப்படி? ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்கணும். செகண்ட், லவ்விங் ஹஸ்பண்டா இருக்கணுமா. மூணாவது, ஒரு என்கரேஜரா இருக்கணுமா. நாலாவது, ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணுமா. ஐந்தாவது, ட்ரீமரா இருக்கணுமா, நல்ல கனவு காண்கிற ஒரு தகப்பனா இருக்கணுமா. ஆறாவது, ஒரு நல்ல மென்டரா இருக்கணும். கடைசியா, ஒரு நல்ல ப்ரொவைடரா இருக்கணும். இப்படிப்பட்ட 7 குவாலிட்டிகள் பிப்ளிக்கல் ஃபாதருக்கு கண்டிப்பா வேண்டியது அவசியம். நான் டக்குன்னு உங்களுக்கு அதை மாத்திரம் காட்டி கொடுத்துட்டு நான் முடிக்கிறேன். 1, ஆவிக்குரிய தகப்பன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7 எடுத்து குயிக்க வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் நிலைக்க கடுவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணுமா? கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும் அவைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கணுமா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நன்மைகளை, இந்த வேதத்தை அனுதினமும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பேரண்ட்ஸா நம்ம இருக்கணுமா. இதை நம்ம செய்யறதே இல்லை. பல வீடுகள்ல இது நடக்கிறதே இல்லை. குடும்ப ஜெபம் என்கிற ஒரு காரியத்தையே பிசாசு நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டுட்டான். நம்முடைய வேலை காரியம், நம்மளை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. ஒருத்தர் நைட்டு போறீங்க, ஒருத்தர் டே வாரீங்க. எங்க வீட்டுல இதே கதை தான் நடக்குது. குடும்ப ஜெபம்லாம் ஒளிஞ்சு போய் பல மாசங்களாச்சு, பண்ண முடியல. அதற்குண்டான சூழ்நிலையும் அதற்குண்டான காரியங்கள் வரவே மாட்டேங்குது. ஏன்னா we gave up. நம்ம விட்டு கொடுத்துட்டோம். எந்த வழியிலாவது நம்ம அதை பின்தொடரணும் நம்ம நினைச்சிருந்தோம்னா அதை நம்மளால தொடர்ந்து இருக்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீங்க என்கிட்ட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சகல காரியங்கள் நினைச்சீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. அதை இரவும் பகலும் அவங்களுக்கு போதிங்க, போதித்து அவர்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆவிக்குரிய நல்ல தலைவனா நாம குடும்பத்துல இருக்கிறோமா சொல்லி இன்னைக்கு நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். 2வது, அன்புள்ள கணவன். அன்புள்ள கணவன், அதிகாரம் உள்ள கணவன் அல்ல, அன்புள்ள கணவன். ஒரு அதிகாரம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீங்க அதிகாரம் பண்ணி ஒருத்தரை கட்டுப்படுத்தி வைப்பது
நித்திய காலத்திற்கு நீடிக்கவே நீடிக்காது. அதற்கு நானே சாட்சி. எப்போ பெண்களிடத்துல மனைவியின் இடத்துல அன்பை கொடுக்குறீங்களோ நீங்க அன்பை திரும்பி வாங்க முடியும். நீங்க வெறுப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பு தான் திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒரு சிறந்த அன்பு செலுத்துகிற ஒரு கணவனாய் புருஷர்கள் வீட்டில் இருக்கணுமா? எபேசியர் 5:25 டக்கு எடுத்து வாசிங்க. எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே இல்ல 25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்திருக்கிறார். புருஷர்களே உங்கள் மனைவிகளை பன்மனையில் சொல்லப்பட்டிருக்கு. மனைவிகளில் சாலமோனை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. நாம நம்ம மனைவியின் இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அடுத்த மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. நாம நம் சொந்த மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். பல கணவன்மாரை நீங்க யோசிச்சு பாருங்க, யாரும் என் மனைவி நல்லான்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த அக்காவை பாரு, அந்த தங்கச்சியை பாரு, அவ எவ்வளவு அழகா கீழ்படுகிறா, எவ்வளவு அழகா பிள்ளைய வச்சிருக்கிறா. நம்ம அடுத்தவங்களை பார்த்து பார்த்து தான் நம்ம பொறாமப்படுறோமே. நம்ம தமிழ்ல ஒரு காரியம் உண்டு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அவங்க கூட குடும்பம் நடத்துற கணவனை கூப்பிட்டு கேட்டா தான் அங்க நடக்கிற காரியம் தெரியும். அப்போ நம்ம சொந்த மனைவியிடத்துல நாம அன்பு கூற வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி அன்போடு இருக்கும் பொழுது அங்க ஒரு நல்ல இணக்கமான உறவு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுது. இதை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால பயங்கர சண்டை வந்துட்டு இருந்துச்சு. எப்ப பாரு எனக்கும் என் மனைவிக்கு சண்டை. என் பிள்ளைங்க ஒரு நேரத்துல வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா ப்ளீஸ் ஸ்டாப் ஃபைட்டிங். நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையல, நேர்மையான வாழ்க்கையை அமையலைன்னா நம்ம பிள்ளைங்க அதனால பாதிக்கப்படுவாங்க. ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரு அன்புள்ள லவ்வபிள் ஹஸ்பண்டா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இந்த காரியத்தில் நம்ம கவனமா இருக்கணும். மூணாவது காரியம் என்கரேஜர், உற்சாகப்படுத்தி புத்தி சொல்றது. எப்படி என்கரேஜர்? எப்படி உற்சாகப்படுத்தி புத்தி சொல்கிறது. எபேசியர் 6:4 பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாம கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பாருங்க, பிள்ளைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நல்ல புத்திகளை சொல்லி, டேய் நீ இந்த தடவை இது பண்ணிட்டமா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நெக்ஸ்ட் டைம் நீ இன்னும் ட்ரை பண்ணா யூ கேன் டூ பெட்டர். அப்படி நீ என்கரேஜ் பண்ணி புத்தி சொல்லி நம்ம வளர்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சொல்றார், பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நம்ம வளர்க்கும் பொழுது நம்ம பிள்ளைங்க நம்ம எதிர்பார்க்கறதை விட மேன்மையான காரியத்தை செய்வாங்க. ஹல்லேலூயா. சோ பிள்ளைகளை நம்ம இப்படி வளர்க்கணும். 4வது சொல்லுது, நம்ம முன்மாதிரியா இருக்கணும். எப்படி? ஒரு ரோல் மாடல், ஒரு பெஸ்ட் ரோல் மாடல். ஒரு ஃபாதர்னா எப்படி இருக்கணும்? ஒரு பெஸ்ட் ரோல் மாடலா இருக்கணும். சங்கீதம் 49:3 4 எப்படி? என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தில் வெளிப்படுத்துவேன். முன்மாதிரி, அதாவது நம்ம ஞானமா பேசுறோமா? நம்முடைய இருதயம் உணர்வாய் வேதத்தை தியானிக்கிறதா? என் செவி ஊமொழிகளில் சாய்ந்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். நம்ம பாட்டுனால தேவனை எப்படி துதிக்கிறோம், நம்ம எப்படியாய் தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம எப்படி பைபிள் வாசிக்கிறோம், நம்ம எப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம் என்று சொல்லி
நம்ம பிள்ளைங்க நம்மளை என்ன செய்வாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில எழுந்த உடனே முழங்கால நிக்கிறீங்களா? உங்கள் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது உங்கள் பிள்ளைகள் காண்கிறார்களா? இது மிக மிக முக்கியம். நாம ஜெபிக்கிறத, பைபிள் வாசிக்கிறத நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் அப்பா இதை பண்றாங்க, என் அம்மா இதை பண்றாங்க, அப்ப நானும் இதை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் அந்த பிள்ளைகளுக்குள்ள தன்னால வரும். நாமளே பைபிள் வாசிக்கிறது இல்ல, நாமே ஜெபிக்கிறது இல்லை. ஆனா அந்த பிள்ளைகளை போய் பைபிள் வாசி, பைபிள் எழுதுன்னு போட்டு தும்சம் பண்றது. எப்படி அந்த பிள்ளைங்க எழுதும்? நீங்களே செய்யறது இல்ல, அதுக்கு பயந்துகிட்டு இருந்தது மட்டும் நீங்க மட்டும் வாசிக்கலாங்க. யோசித்து பாருங்க, நாம எப்படிப்பட்ட முன் உதாரணமான தகப்பனாய் தாயா இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அப்போ ஒரு நல்ல தகப்பன் முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஐந்தாவது, கனவு காண்கிறவராக இருக்கணுமா? தன் பிள்ளைகளை குறித்து என்ன செய்யணும், கனவு காண்கிறவராக இருக்கணுமா? சங்கீதம் 127 3-5 வசனத்தை வாசிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்ப இந்த பலனை நீங்க என்ன செய்யணும், கனவு கண்டு வளர்க்கணும். அப்போ என்ன ஆகுது, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்களா. இந்த வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல வாச ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. children are an heritage of the Lord and the fruit of the womb is his reward. கீழே 4வது வசனம் சொல்லிருக்கு, as arrows are in the hand of the mighty man. எப்படி? as arrows are in the hand of a mighty man. ஒரு வல்லமை மிக்க ஒரு மனுஷன்ட்ட இருக்கிற ஒரு ஆரோ சரியான இலக்கை போய் தாக்கும். எப்படி? பலவானுடைய கையில இருக்கிற அம்பு சரியான இலக்குகளை சரியான நேரத்தில் போய் தாக்கும். இப்படிப்பட்ட ஒரு கனவோடு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளைங்களை சரியான நெறிமுறைக்கு கொண்டு வர முடியாது, சரியான வழி நடத்துதலுக்கு நம்ம அவர்களை என்ன செய்ய முடியாது, அழைத்து போக முடியாது. 6வது என்ன சொல்லியிருக்கு, அறிவுரையாளர், ஒரு மென்டர் எப்படி இருப்பாரு, எப்படி போதிக்கிறான். நீதிமொழிகள் 22:1 சொல்லியிருக்கு, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன்வெளியை பார்க்கிலும் தயையே நலம். பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும்? காசு முக்கியண்டா, பணம் முக்கியண்டா, படிப்பு முக்கியண்டா, இந்த வாழ்க்கையை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுமா? இல்ல வேதம் என்ன சொல்லியிருக்கு, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி, ஒரு நல்ல கீர்த்தி, உன்னுடைய புகழ் ஒரு நல்ல காரியத்துல உயரும் பொழுது பணம் வரும், அழிந்து போகும். ஆனா ஒரு நற்கீர்த்தி ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனை குறித்து பேச வைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்னை தெரசாவை குறித்து எல்லாரும் இன்னை வரைக்கும் நம்ம என்ன செய்யல, மறக்கலாங்க. அவங்க மரித்த எத்தனை வருஷம், more than 20 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா இன்னைய வரைக்கும் அவங்கள நம்ம மறக்கல. அநேகருக்கு முன்மாதிரியான ஒரு தாயாய் அவங்க வாழ்ந்து போனாங்க. எதனால? அவங்களுடைய நற்கீர்த்தியால. இப்படிப்பட்ட நற்கீர்த்தி தான் நமக்கு முக்கியம் சொல்லி நம்ம பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். பொன் வெளியை பார்க்கிலும் தயையே நல்லது. தயைன்னு மற்றவங்களுக்கு ஃபேவர் பண்றது, மற்றவங்கள்ட்ட தயை காட்டுறது, மற்றவங்களுக்கா இறங்குகிறது. இந்த காரியம்தான் பொன்வெளியை பார்க்கிலும் முக்கியம் சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட காரியத்தை, இந்த இரக்கத்தை, மற்றவங்களுக்கு தயை செய்கிற காரியத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறவன் தான் ஒரு நல்ல மென்டர், நல்ல தகப்பன். சோ இந்த காரியத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வழி விலகிடக்கூடாது. கடைசியாய் ப்ரொவைடர், நல்லா வழங்குகிறவர், அளிக்கிறவர். தன் குடும்பத்திற்கு என்ன தேவை, அந்த காலத்துல தன் குடும்பத்துக்கு என்ன தேவை, போய் ஒரு வேடன் என்ன செய்வான், போய் வேட்டையாடுவான், காத்திருப்பான், கரெக்டான நேரம் வரும் பொழுது சரியான அம்பு அடித்து அதை வீழ்த்துவான், அதை எடுத்து கொண்டு வந்து தன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய பசியை ஆற்றுவான். இந்த ப்ரொவைட் பண்றது குடும்பத்துக்கு மிக மிக அவசியம். 1 தீமோத்தேயு 5:8 இப்படியா சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால்
அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசத்திலும் கெட்டவனுமாயிருப்பான். எப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இது பயங்கரமான ஒரு கண்டம். இது ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசத்திலும் கெட்டவனாயிருப்பானா. இப்படிப்பட்ட ஒரு தகப்பனா ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ப்ரொவைடரா தன் வீட்டுக்கு என்ன தேவை, பண உதவி, பொருள் உதவி, அன்பு, பாசம், தயை, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இவையெல்லாம் தான் குடும்பத்துக்கு எங்கிருந்து வரணும்? தகப்பனிடத்திலிருந்து வரணும். தகப்பனிடத்திலிருந்து பார்க்கிற எல்லா காரியத்தையும் மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், என் கணவன் ஒரு சிறந்த கணவர், எனக்கு தேவை, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார், என்னுடைய விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுறாரு, என் பிள்ளைங்களை அழகா பார்த்துக்கிறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு, என் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நான் கேட்கறதுக்கு முன்னாலே செய்யறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி மனைவியினுடைய வாயிலிருந்து வரணும். அல்லேலூயா. சில தகப்பன்மாரெல்லாம் வீட்டுல காப்பியை குடிச்சிட்டு அந்த காப்பி டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. நானும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படித்தான் இருந்தேன். அவங்களும் அப்படிதான் இருக்கணும். நான் சாப்பிட்ட பிளேட்ல நீ சாப்பிடு. இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம சொல்லி கொடுத்து நம்ம தவறான தகப்பன்மார்க்க இருந்து படிச்ச காரியங்கள் இதெல்லாம். ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்காரு, இல்ல உன் மனைவி உன்னை போல நீ நேசிப்பா சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனைவிக்கு தேவையான சகல காரியங்களையும், ஒருவேளை நாம வேலை செய்யறோம், அவங்க வீட்டுல இருந்தா கூட சும்மா இருக்கிற நேரங்கள்ல ஏதாவது ஒண்ணு கிச்சன்ல போய், என்னம்மா என்ன பண்றடா, சமைக்கிறியா, நான் வெட்டி தரட்டா, நான் உனக்கு பாத்திரம் கழுவி தரட்டா, இதை செய்யணும். நீங்க செஞ்சு பாருங்களேன், உங்க மனைவியினுடைய இருதயம் மகிழுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொவைடரா, நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு தகப்பனா நம்ம வீட்டுல இருக்கணும். சிரிக்கிறார் இமானுவேல் பிரதர், தேவையில்லாத வேலையெல்லாம் வைக்கலையே. ஓவர் டைம் இதெல்லாம் வீட்டுல செய்யணும். ஆமா, இப்படிப்பட்ட காரியம் உண்மையில நான் சொல்லுவேன், என் மனைவி இடத்துல யார் வீட்டுக்கு போனாலும், போமா கிச்சனுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? அந்த கிச்சன்ல உருவாகிற ஒரு உறவு இருக்கு பாருங்களேன், அது எந்த இடத்துலயும் உருவாகாது. ஹல்லேலூயா. நான் ஐ ட்ரூலி பிலீவ் தட். யார் வீட்டுக்கு போனாலும் போ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லை நான் சமைக்கிறேன் பிரதர், வாங்க நம்ம பிரியாணி செய்யலாம், நான் சமைக்கிறேன். அப்போ அந்த 4 பேர் 5 பேர் அதில் நின்று செய்யும் போது அங்கே வருகிற பேச்சுகள், கதைகள் எல்லாம் அப்படியே அது ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணும், ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது உண்மையில ஒரு கிச்சன் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பில்ட் த ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொவைடரா ஒரு கணவன் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோபு தன் பிள்ளைகளை நேர்த்தியா வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். நீங்க யோபு 1:5 பாத்தீங்கன்னா, தன் குமாரரை அழைத்து ஒருவேளை தேவனுக்கு விரோதமா ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி எல்லா வாரமும் அவர்களை பரிசுத்தம் பண்ணி அவர்களுக்காய் பலியிட்டு அவர்களை பரிசுத்தம் பண்ணானாம். இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக நம்ம இருக்கணும். யோபுவை போல ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும். தன் பிள்ளைகளை அழைத்து அந்த பிள்ளையோட இருதயத்துல ஏதாவது இருக்குதா, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய பேச்சு ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, அதில் கூற்று மெதுவாக பேசணும். என்னமாச்சு, என்னடா, ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளமா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஏதாவது பிரச்சனையா, பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுங்க. நீங்க பிள்ளைகள்கிட்ட பேச தவறுனீங்கன்னா உங்க பிள்ளைங்கிட்ட வேற ஒருத்தன் வந்து பேசுவான். இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம பிள்ளைங்க ரொம்ப இன்னசென்ட்னு. நாம அன்பு செலுத்த தவறணும்னா, நாம அவர்களை விசாரிக்க தவறணும்னா யாரு விசாரிக்கிறானோ அங்க போயிடுவாங்க, நம்மளை விட்டுருவாங்க. கவனமா இருக்கணும். பிள்ளைய வளர்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காரியத்துல அவர்களிடத்துல அன்பு கூர்ந்து அவர்களை அரவணைத்து நல்வழிப்படுத்தணும். இப்படிதான் இருக்கணும். எப்ப பாரு நான் சண்டியன்னு சொல்லி காட்டிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது வெளியில தெரியாது, நமக்கு பயப்படுற மாதிரி இருக்கும் வீட்டுல. ஆனா வெளியில யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க கிட்ட தன்னால போயிடும். இன்னைக்கு பல உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வர்ற காரணம் என்ன? கணவன் தனியா சரியான ப்ரொவைடரா இல்லை, தன் மனைவியின் இடத்துல அன்பு செலுத்துகிறது இல்லை. யார் இடத்துல அன்பு கிடைக்குதோ அங்க போயிடுறாங்க. பரவலா நடந்து கொண்டு இருக்கிறது.
இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்திலே. So we have to be very very careful. யோசுவா 24:15 யோசுவா சொல்றான் கடைசியா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த பழக்க வழக்கம் நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? அனுதினமும் இருக்கணும். இப்படி அனுதினமும் இருக்கும் பொழுதுதான் இன்னைக்கு பிரதர் அழகா ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிட்டாங்க, சங்கீதம் 128. நான் கடைசி அதை கோட் பண்ணணும்னு தான் நான் எழுதி வச்சிருந்தேன். அந்த கடைசி அந்த அந்த அதிகாரம், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கிற வீடு எப்படி, இந்த குவாலிட்டியெல்லாம் இருக்கிற ஒரு தகப்பனுடைய வீடு தான் 128 சங்கீதம். அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம் நம்ம எல்லாரும். கர்த்தருக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 72 வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என் மனைவிக்கு எப்படிப்பட்ட கணவனா இருந்தனோ எனக்கு தெரியாதப்பா. நான் இதுவரைக்கும் என் பிள்ளைங்களை எப்படி வளர்த்தனோ எப்படி நடத்தணும்னோ எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு பேசியிருக்கீங்க, ஆவியானவர் இன்னைக்கு எங்ககிட்ட பேசியிருக்கீங்க. இனி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இப்படி நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஒவ்வொரு ஃபாதரும் நீங்க ஒப்பு கொடுங்க. எல்லா மனைவி மாதிரி இப்ப யார் யாரெல்லாம் கிட்ட இருக்கீங்களோ உங்களுடைய கணவனுடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. பிடித்து கொண்டு எல்லாம் கூட நின்று கூப்பிடுங்க. உள்ள சண்டே கிளாஸ்லாம் போதும், கூப்பிடுங்க. இந்த அங்கே வா, தூங்குறாளா?